வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா அதற்கு உங்கள் மனசு தான் காரணம். ஏன்னா நீங்கள் நல்லதை தேடுறீங்க, நாளைக்கு நம்ம லைஃப் நல்லபடியாக மாறிடும்ன்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்களுக்கு தான் நம்மளுடைய பதிவுகள் கண்ணில் தென்படும் நான் நம்புகிறேன். ஆகவே அந்த வகையில் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. கடந்த பதிவுகளில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும், என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற பல அற்புதமான கணிப்புகளை மிக தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம். இதற்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் அடுத்த பதிவுகளாக தன்னுடைய குழந்தைகளுக்கான அந்த ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆகையால் இனி அடுத்த வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த ராசியில் உங்களுடைய பையனோ பொண்ணோ இருந்தால் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், எந்த மாதிரி மாற்றங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, எதெல்லாம் பெற்றோர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும், குழந்தைங்களை எந்த மாதிரிலாம் அவங்களுக்கான சிந்தனைகளை கொண்டு வந்தால் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்ற அற்புதமான கணிப்புகளை ஒரு பொதுவான கணிப்புகளாக பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த பதிவு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்களாக உங்களுடைய பசங்களோ பொண்ணுங்களோ இருந்தால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இதை பார்க்கும் இந்த ராசியில் பிறந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சரி, இவர்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக இந்த பதிவு நல்லதை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும்னு நம்புகிறேன். விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவீங்கன்னு நம்புகிறேன். ஆகியாலும் முழுமையாக பாருங்கள். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்பிக்கையோடு நம்ம கொடுத்தோம். மூலிகை சாம்பிராணி ஆர்டர் பண்ணுங்க. அதாவது இந்த நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கான பேக்கிங் ஒர்க்கெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி அடுத்த நாள் கொரியர் அனுப்ப போகிறோம். அதற்கான பேக்கிங் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். பூஜை அறையில் ஒரு நாள் முழுக்க வச்சுருந்து பூஜை மந்திரங்கள்லாம் சொல்லி அதன் பிறகு தான் இப்போ நம்ம அனுப்ப போகிறோம். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருள் அனைத்து ராசியினருக்கும் ஏற்றதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாங்கியவர்களுக்கு வாழ்வில் மாற்றத்தை தரக்கூடிய முக்கியமான மூலிகைகளை மட்டும்தான் இதில் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கியிருக்கோம். இது வாசனைக்காக அது இதுன்னு எதையும் நம்ம மிக்ஸ் பண்ண கிடையாது. எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் 100% நேச்சுரலாக தான் நம்ம தரோம். ஆகவே வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ஆர்டர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே கேட்ட அனைவருக்கும் சிறப்பாக இந்த ஆன்மீக பொருள் சக்தி வாய்ந்ததாக உங்களை அடையும். ஏன்னா நல்லவர்களை அடைவதை இங்கு எவராலும் தடுக்க முடியாது, சரிங்களா? சரி, இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். சிம்ம ராசி ஆளுமை திறன் கொண்ட ராசி. இந்த ராசிக்காரர்களை பற்றின பதிவுகள்னாவே நம்மளுடைய சேனலில் நிறைய வியூஸ் போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கே உண்டான தேடல் அந்த மாதிரி. இவர்கள் நிறைய விஷயத்தை தேடுவாங்க. எதற்காகனா தான் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் அப்படின்ற தேடல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். தூக்கம் கூட வராது இவங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, என்னப்பா இந்த பையன் ரொம்ப ஆர்வக்குளராக இருக்கானே, ரொம்ப ஆர்வமாக இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம். இந்த வார்த்தைகள் இந்த ராசியில் பிறந்த பசங்களுக்கோ பொண்ணுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாராவது இவங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆர்வமாக அதை பற்றி அதிகமாக தேடுவாங்க, சிந்திப்பாங்க, அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய பசங்க பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா இங்கே சொல்ல மறந்த ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளில் இருந்தே இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் உருவாகிட்டே இருக்கும். இது உண்மை. இது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தெரியும். என்னங்க பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்கார பசங்களும் பொண்ணுங்களும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன பயம்னா, என்ன என் குழந்தை, என் பையன், என் பொண்ணு இப்படி கோபம் வருது, எனக்கு எதிராகவே பேசுகிறாங்க, எங்கிட்டயே சண்டைக்கு வராங்க, என்னையே எதிரி மாதிரி பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட பயமும் சிந்தனையும் பெற்றோர்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிம்ம ராசி குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக அவங்க மனசில் இப்படிப்பட்ட எண்ணமும் பயமும் இருக்கும். என்னப்பா என் குழந்தைய எனக்கு எதிராகவே பேசிகிட்டே இருக்குது, நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அது நடந்தே தீரணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க, நம்ம சொல்ல வரதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க, கோபம் கட்டுக்கடங்காமல் அளவுக்கடங்காத கோபங்கள் வருது.
இதனால எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இது நிறைய பேர் வந்து இது சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கான பசங்களுக்கான ஜாதகம்லாம் பார்க்க வரப்போ அவங்க பெற்றோர்கள்லாம் முதல் விஷயமே இதுதான் அவங்களுடைய கவலையாக இருக்குது. எது எடுத்தாலும் ஒரு சடனாக ஒரு கோபம், ஒரு பிடிவாதம் வந்துட்டால் அடக்கவே முடியல இவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல அமைதியாக உட்காரதே இல்லை. எதையாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துட்டு ஒரு 24x7 மாதிரி 24 மணி நேரமும் ஏதோ ஒன்று பண்ணி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்றோர்களுக்கு மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே இந்த இடத்தில் தான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க, உங்களுடைய குழந்தைங்க கோபம் அதிகமாக தான் வரும். ஆனால் இவர்களுக்கான அந்த சிந்தனைகளும் செயல்களும் குறிப்பாக அந்த ஒரு 18 ஒரு 15 இந்த வயதெல்லாம் தாண்டும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா மனதளவில் ஒரு அழுத்தம் வரும். மன அழுத்தம் ஏற்படும் இந்த பசங்களால். என்னென்னா, அந்த இளம் வயதை அடையும் பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப வேகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்வாங்க. கண்மூடித்தனமாக ஒரு பொறுமை நிதானம் இல்லாமல் நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதனாலேயே அந்த காலகட்டமும் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க மேலே ஒரு மன அழுத்தம் இவங்களால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வார்த்தைகளால் அடிக்கடி பெற்றோர்களை காயப்படுத்துபவர்களாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் முதல்ல இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அப்புறம் இதெல்லாம் சரி பண்ண என்ன வழின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தின் மீது பயம் அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்பா அம்மாவுடைய அந்த அன்பு பாசத்தை, அதாவது சிம்ம ராசிக்காரங்கனாவே நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன். இவங்க எங்கே வீக்னஸ்னால் அந்த அன்பு பாசன்ற விஷயத்துக்கு தான் வீக்னஸ். அந்த இடத்துல இவங்களை அந்த இடத்துல இவங்க அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க, உருகிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இதே இந்த குழந்தை பருவத்திலிருந்து வளரக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபங்கள் தான் அதிகமாக இருக்கும். என்னதான் கோபமே இருந்தாலும் பாருங்கள், ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பையன் இருக்காங்க. அந்த பையன் சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அம்மா பேச்சை கேட்காம, அம்மாவிட்ட ராவடி பண்ணிவிட்டு, ஒரு வேலை செய்ய விடாமல், தூங்க விடாமல் பயங்கர ராவடி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த குழந்தை நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்மா பக்கத்தில் போய் சமத்தாக படுத்து தூங்கும். அம்மா இல்லாமல் அம்மா பக்கத்தில் இல்லாமல் நான் எங்கேயுமே நான் சாப்பிட மாட்டேன்னு, தூங்க மாட்டேன்னு அப்படி அடம் பிடிக்கும். அதாவது இதுதான் இந்த கோபம், பிடிவாதம், சேட்டைகள் இது எல்லாம் இருக்கும். அதே நேரம் அந்த நேரம் வந்துட்டால் அம்மாவோ அப்பாவோ அவங்கள்ட்ட போய் அமைதியாக உட்காந்துக்குவாங்க. அவங்க இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இதுதான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குழந்தைகளுடைய அந்த குழந்தை பருவ எண்ணங்களும் செயல்களும் இப்படி தான் இருக்கும். பகல் டைமெல்லாம் ஒரு பேச்சையும் கேட்காம ராவடி. ஆனால் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பக்கத்தில் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது மற்ற நேரம்லாம் அப்பா அம்மா போட்ட கோட்டை தாண்டாத குழந்தைங்களாட்டம் நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்குவமாக பேச்சை கேட்கக்கூடிய ஒரு குழந்தைங்களாக இருப்பாங்க. இது இந்த ராசியில் பிறந்த குழந்தை பருவத்தில் உள்ள குழந்தைங்களுடைய செயல்களாக இதெல்லாம் இருக்கும். பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் சும்மா கொஞ்சிட்டிங்கன்னா போதும், இவங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துடும். பேசவே மாட்டாங்க, அவ்வளோ கோவம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படியே அந்த கோவத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதை நம்ம பார்க்கும்போதே தெரியும். எதையாவது எடுத்து போட்டு உடைப்பாங்க. நம்மளுக்கே பயமாக இருக்கும். ஐயோ, இந்த வயசுக்கு இவ்வளோ கோவமா, இது எப்படி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நிறைய பெற்றோர்கள் மனசுக்குள்ளே இன்னை வரைக்குமே புலம்பிட்டு தான் இருக்காங்க. இது அப்படியே வளர 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 ஆனால் பெரும்பாலும் பாருங்கள், இந்த சிம்ம ராசிக்காரங்களில் வளர வளர தந்தைக்கும் இவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிடிக்காமல் போகிறது, ஒரு பேச்சுக்களில் ஒரு எதிர்பேச்சு வர்றது, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி சில சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே பெண்ணாக இருந்தால் பாருங்கள், வளர வளர ஒரு காலேஜ் போகிறாங்க, ஒரு +2 போகக்கூடிய நிலைமையெல்லாம் வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவோட நிறைய வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க. ஆனால் அப்பா கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அப்பா சொல்கிறத கேட்பாங்க. அப்பா எப்படியாவது ஒன்று அடம் பிடிச்சி ஏதாவது ஒன்று, அதான் அப்பாவுக்கும் மகள்களுக்கும் உள்ள உறவு
அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருப்பாங்க. பொண்ணுக்கு அப்பா தான் பிடிக்கும், பையனுக்கு அம்மா தான் பிடிக்கும். அது இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு 100% மேட்ச் ஆகும். அதே மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி பையன் அப்பா கிட்ட முறைச்சிக்குவான் ஒரு வயசுக்கு மேலே, பொண்ணு அம்மா கிட்ட முறைச்சிக்கும். ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒரு வாக்குவாதம் வீட்டில் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண் குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வளர வளர இப்படிலாம் ஒரு 10வது 12வது காலேஜ்லாம் போகிறப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். என்னென்னா தான் சொல்வது அந்த இடத்துல நடக்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வளர 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 இவர்களுக்கு இப்படிப்பட்ட போக்கு, அதாவது இந்த கோபம், இந்த பிடிவாதம், இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சவகாசங்கள் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் இந்த ராசி குழந்தைகள் பசங்க பொண்ணுங்க வளர வளர அவங்க யார் கூட பழகிறாங்க, எந்த மாதிரி நட்பு வட்டாரத்தில் இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல மட்டும் இவங்க அசால்ட்டாக இருந்துடவே கூடாது. ஏன்னா இந்த ராசியில் பிறந்த பசங்களும் பொண்ணுங்களும் அவங்களுடைய அந்த நட்பு வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாருங்கள் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அவங்க கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, யார் கீழேயும் கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க லைஃபு இவங்க ரூல்ஸ் படி இருக்கணும், நான் எனக்கு பிடிச்சபடி தான் நான் வாழ்வேன் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ குழந்தைகளில் இருந்து நம்ம என்ன பண்ணாங்க இதெல்லாம் மாறும். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, இப்படிலாம் தான் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ இதெல்லாம் மாற்றிக்க என்ன பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லுங்கள், அதுதான் எங்களுக்கு தேவை. அப்படின்னா ஐயா, இந்த ராசிக்காரர்களுக்கான இது வந்து ஒரு ஊறிப்போன பழக்கங்கள். எப்படி ஊறிப்போன பழக்கங்கள்னா, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் சில பழக்க வழக்கங்கள் அது இயற்கையாகவே அவர்களுக்கு இருக்கும். இப்போ சிம்ம ராசிக்கார குழந்தைங்கன்னா கோபம் வரும், கட்டுக்கடங்காத கோபம் வரும், வீம்பு கோபம் இதெல்லாமே இருக்கும். அதே போல் ஒரு வேலைன்னு வந்துட்டால் எல்லாம் அப்படியே நைட்டு பகல்னு உட்காந்து ஆர்வமாக பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஆனால் எதிர்பேச்சுக்கள் நிறையா பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடங்காத பசங்களோ பொண்ணுங்களோ பேசுகிற மாதிரி தெரியும். சொந்த பந்தம்லாம் வந்தால் அவ்வளோக்கும் அவங்ககிட்டலாம் ஒட்டவே மாட்டாங்க. சொந்தக்காரங்களாம் பார்த்தா என்ன அவங்க பையனும் அவங்க பொண்ணும் வந்து பேசக்கூட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது எல்லாம் இருக்கும், சரிங்களா. ஆனால் இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும்னு தான் நினைப்பாங்க இந்த உலகத்தில், சரிங்களா. அப்படி இந்த ராசியில், இந்த சிம்ம ராசியில் பிறந்த பொண்ணுங்களோ பசங்களோ நல்லபடியாக எதிர்காலம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கான சில வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, முதல்ல இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட்டை வெளிக்காட்ட முயற்சிப்பார்கள். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பார்க்குற பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் இந்த சிம்மராசிக்கார குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்குள்ள ஒரு திறமை நிச்சயமாக இருக்கும். இது நான் நிறையா பேருடைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப இந்த ஒரு விஷயம் இருக்குது, புலப்பட்டிருக்கு. இது அவங்க வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அப்போது பெற்றோர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட ஒரு குழந்தைக்கு எப்படிப்பட்ட செயல்முறைகளை அங்கே கொண்டு வந்தால் அவர்கள் சிறப்பாக வருவார்கள் அப்படின்றத ஒரு பெற்றோர்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் வாழும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தருவதற்கான ஒரு பொறுப்பான ஒரு கடமையுள்ள பெற்றோர்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். அப்போ சிம்மராசியில் பிறந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் எதில் அவங்களுடைய திறமைகள் இருக்குன்னு வெளிக்கொண்டு வர பார்க்குறாங்களோ அதை புரிந்து கொள்ளும் பெற்றோர்களாக நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளும் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா அவர்கள் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் அதற்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் கொடுக்க அவர்களுடைய மைண்டு டோட்டலாக அவர்கள் படிப்பிலையும் அவர்களுடைய திறமை சார்ந்த விஷயங்கள்லையும் கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க. தேவையற்ற விஷயங்கள்லையோ தேவையற்ற கோபத்தையோ காட்டுவதற்கான நேரங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இங்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. கோபத்தை காட்டுறதுக்கோ சண்டை பண்ணுறதுக்கோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணும். நீங்கள் அந்த காலகட்டம் அவங்கள்ட்ட வெறுப்பேற்றுறது, அவங்கள திட்டுறது, கோவப்படுத்து, இதெல்லாம் பண்ண அவங்க இன்னும் பயங்கர கோபமாக ஆவாங்க, இன்னும் பிடிக்காததெல்லாம் பண்ணுவாங்க, வேணும்னே பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும், சரிங்களா. இது இந்த ராசியில் பிறந்த வளர்ந்த 25-30 வயசு பசங்களே கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய பேர் வேணும்னே பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல.
அப்போ குழந்தைகள்லேருந்து இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய திறமைக்கான அந்த முயற்சிக்கான விஷயங்களை நேரங்களை அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கணும். இவர்களை ஒரு சில வார்த்தைகள் புகழ்ந்து பேசி தான் ஆகணும். நீங்கள் வேறு வழியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு ராசியில் பிறந்த குழந்தைகளை நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் புகழ்வது நல்லது. ஏன்னா அவங்க இன்னும் தன்னை மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க, இன்னும் தன்னம்பிக்கை வளர்த்துக்குவாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களாகட்டும், பசங்களாகட்டும், பொண்ணுங்களாகட்டும், நீங்கள் புகழக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும்தான் வளர்க்கணுமே உடைய தலைகணத்தை வளர்த்துறவே கூடாது. அது இங்கே ரொம்ப 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 கவனித்து பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன், சிம்ம ராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ தலைகணத்தில் உள்ள ஒரு நபராக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக தான் அது அமையும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நீதி. இந்த ராசியில் வளரும் பெண்களோ ஆண்களோ தலைகணம், திமிரு, நான் சொல்கிறதான் நடக்கணும், ரொம்ப கத்தி பேசுகிறது, சத்தம் போட்டு பேசுகிறது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கும் பெண்கள் ஆண்கள், இவர்கள் எல்லாமே சிரமப்படக்கூடிய வாழ்க்கையை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கீங்களா, பணிவாக போனீங்கன்னா முன்னேறிடுவீங்க. அமைதியாக நீங்கள் முயற்சித்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடலாம். நீங்கள் கொஞ்சம் நிலைமை நல்லபடியாக மாறுதுன்னு கொஞ்சம் நீங்கள் தலைகணத்தோடு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஆப்பு ரெடி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பின்னாடி. தயவு செஞ்சு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை நீங்கள் கரெக்டாக அவங்கள அப்பப்போ புகழ்ந்து பேசுங்க. ஆனால் அதை தலைகணமாக வராத அளவுக்கு கொஞ்சம் கவனித்து பேசுங்க. அப்போது அவங்க நல்லா, அப்போ நீங்கள் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்கள மோட்டிவேட் பண்ணும். அவங்க நேரத்தை சரியான விஷயங்களில் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் சொன்னது தான், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க நேரத்தை எதுக்கு செலவிடுறாங்கன்றதை மட்டும் நீங்கள் சரியாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னாவே அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் தெளிவாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் சுயஜாதகப்படி இங்கே சில விஷயங்கள் இருந்தாலும் இங்கே நடைமுறையில் விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி அவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை இப்போ பார்க்கும்போது அதற்கான சிம்டங்கள் தெரியும். இதனால் பல பதிவுகளில் சொல்கிறேன், சிம்டம் அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் மனிதன் நல்ல நிலையை அடைகிறான். அறிகுறிகள் முன்பே தெரியும், முன்னாடியே சில விஷயத்த இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு உணர்த்துவாங்க. அதை அப்போ கவனிக்காமல் கடந்து போன நபர்கள் பின்னாடி தான் யோசிச்சு பார்ப்பாங்க, ஆஹா இதெல்லாம் அன்றைக்கே நமக்கு சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்பட்டுச்சு, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமேன்னு. அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த பொண்ணோ பையனோ உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கவனிக்கணும். அவர்களுக்கான அந்த நேரத்தை சரியான இடத்துல பயன்படுத்துவதற்கு முடிஞ்ச அளவு நீங்கள் முயற்சி பண்ணி அதற்கான விஷயங்களை அவங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். ஒரு குறிப்பிட்ட வயது தான் என்னென்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சிம்மராசிக்காரங்க பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 18, 20, 25, 25லேருந்து 28 வயதுக்குள்ளே இப்போ நம்ம சொன்ன மாதிரியே அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எந்த இடத்துல இவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், இவங்களை எங்கே புகழ்ந்து பேசணும், எங்கே இவங்களை அமைதியாக கொஞ்சம் முயற்சி எடுக்க வைக்கணுன்றதெல்லாம் புரிஞ்சு பெற்றோர்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 25லேருந்து 30 வயது அந்த அனுபவத்தை பெறக்கூடிய வயதிலலாம் இவர்கள் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருவாங்க. ஏன்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள், இந்த நாட்டையே ஆண்ட ராசிக்காரர்கள் இவர்கள். அப்போ இவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்காலத்தை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களால 100 குடும்பங்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இது எல்லாமே பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அதான் சொல்லியிருக்காங்களே, இந்த நாட்டில் உள்ள மக்கள், இதில் ஒரு மனிதன் பிறக்கும் போதெல்லாம் நல்லவனாக தான் பிறக்கிறான். ஆனால் வளரும் பொழுது அவர்கள் பெற்றோர்களுடைய வளர்ப்பை பொறுத்து தான் அந்த மனிதன் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்கிறான்றது இங்கே நிர்ணயம் செய்யப்படுது. அப்போ பெற்றோர்களின் பங்கு தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பங்கு. ஏன்னா இங்கே வளரக்கூடிய நாளைக்கு உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ நாளைக்கு ஒரு சமுதாயத்தில் நல்ல விஷயத்த பண்ணுறாங்களா, ஒரு கெட்ட விஷயத்த பண்ண போகிறாங்களா அப்படின்றது எல்லாமே அந்த பெற்றோர்களின் வளர்ப்பை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அவங்க பிறக்கும்போது எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கல. பிறந்து அவங்க வளர வளர எதையெல்லாம் பார்த்து வளர்கிறாங்களோ, எதையெல்லாம் கேட்டு வளர்கிறாங்களோ அப்படி தான் நாளைக்கு சமுதாயத்துலேயும் அவங்க இருக்க போகிறாங்க. இதனால தான் இது நான் ரொம்ப முக்கியமான பதிவுன்னு நான் சொன்னேன். இது வெறும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, இது நம் நாட்டை சார்ந்த விஷயம். இங்கே ஒரு மனிதன் இதையெல்லாம் புரிஞ்சு ஒரு நல்ல சமுதாயத்தை நல்ல தலைமுறையை மட்டும் உருவாக்கிட்டோம் அப்படின்னா
இதை விட நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய பங்கு ஒரு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ண மாதிரி. குழந்தைகளை சரியாக வளர்க்கும் பெற்றோர்கள் அந்த நல்ல சமுதாயத்தை வளர்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல நாட்டை நாளைக்கு உருவாக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இது வெறும் ஜோதிட கணிப்புகளில் வெறும் ராசி பலன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதோட மட்டும் நீங்கள் கடந்து போயிட, இதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கான விஷயங்களையும் இங்கே நீங்கள் கவனித்து தான் ஆகணும். இதை எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட நல்ல எதிர்காலத்தோடு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்வில் உள்ள சோதனைகளையும் வேதனைகளையும் நீங்கள் வென்று விதியை மதியால் வெல்லக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறிடுவீங்க. இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், ஒரு குடும்பம் நல்லபடியாக வாழணுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீதும் மகிழ்ச்சி மீதும் ஒரு அக்கறை வச்சுருக்கணும், ஒரு பயபக்தி இருக்கணும். தான் எந்த முடிவெடுத்தாலும் எதை பேசினாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே சண்டையோ பிரச்சனையோ வந்துடக்கூடாதுன்னு அந்த குடும்பத்தின் மீது ரொம்ப அன்பு கொண்ட அக்கறை கொண்ட நபராக வளர்த்திங்கன்னா மட்டும்தான் இங்கே எதுவுமே சாத்தியமாகும். ஏன்னா இங்கே ஒரு குடும்பம் திடீர்னு சண்டை பிரச்சனை வந்து சல்லியாக நொறுங்கி பிரிஞ்சு போயிட்டாலே இனி ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 கஷ்டம். இது கூட்டு குடும்பமாக நல்லபடியாக வாழ்ந்து திடீர்னு எல்லாம் அன்றைக்கி பிரிஞ்சு போன குடும்பங்களுக்கு தெரியும் இதனுடைய வழி என்னன்னு சொல்லி. ஒரு நல்ல குடும்பமாக நீங்கள் வாழ்வது கடவுள் கொடுத்த கோடி புண்ணியம். நிஜமாக சொல்கிறேன். காசு பணம் வீடு இதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல உறவுகள், நல்ல கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக குழந்தைங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாம் வாழ்கிற அந்த இடம் சொர்க்கத்தை விட சிறந்தது. அப்போ அதை இங்கே நீங்கள் அமைச்சுக்கணுன்னா குழந்தைங்களை நீங்கள் நல்லபடியாக வளர்த்திங்கன்னா தான் அவங்க அடுத்த கட்ட சமுதாயத்தை நல்லபடியாக உருவாக்குவாங்க, நல்ல குடும்பங்களை உருவாக்குவாங்க, நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்குவாங்க. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக சும்மா ஏதோ எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு உளறிட்டுக்கிறான்னு நினச்சிடாதீங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. இதை புரிந்து கொள்ளும் நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள்ளேயே ஏற்பட்டுரும். யாரும் வந்து உங்களுக்காக வானத்துலேருந்து குதித்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கான எதிர்காலத்தை கட்டமைப்பு செய்து விடுவீர்கள். அதற்கான சக்தி உங்களிடமே உருவாகும். மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவில் மற்ற ராசிக்காரர்களுக்கான குழந்தைகளுக்கான வாழ்க்கை முறையை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்கார குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு இந்த பதிவு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நல்ல ஒரு குழந்தைகளாக நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனியாவும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.